குட்டீஸ், அம்மா பேசுகிறம்மா. எறா தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா, வீடியோக்குள்ளே போகலாம். எறாவை நல்லா கை வெத்து வச்சுடுங்கடம்மா. ஒரு சட்னி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்கடா. ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு அதை பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுங்கம்மா. வெங்காயம் கூட சின்ன வெங்காயமும் சேர்த்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன்டம்மா. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு பச்சை மிளகாய் போட்டுங்க. கொஞ்சமாக இஞ்சி போட்டுங்கடா. ஒரு பூண்டு முழுசாக உரிச்சிட்டு அதை பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுங்கடாம்மா. போட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுங்கடா. உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. இஞ்சியும் பச்சை மிளகாய் கொத்தமல்லி மூணுத்தையும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கிறேன்டா. அதையும் ஊற்றிட்டேன்டாம்மா. ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்கடா. வதக்கிட்டு சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுங்கடாம்மா. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிங்கடா. வதக்கிட்டு அதுக்கப்புறமா பச்சை கருப்புலையும் அதிலே போட்டு வதக்குங்கம்மா. வதங்கின உடனே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிங்கம்மா. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுங்கடா. மிளகாத்தூள் போட்டு நல்லா மூடி வைங்கடாம்மா. 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும்டாம்மா. அப்போ எறா கை வச்சுருக்குலாமா, அதை போட்டு கைவிடாத கலக்கி விடுங்கடா. ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா கலக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்கடாம்மா. மூடிட்டு பிறகு ஸ்லோவில் வச்சுங்கடாம்மா கேஸை. அதை வச்சுட்டு மெழுகும் சீரகம் சோம்பு மூணுத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிங்கடா. அதை போட்டு மல்லித்தழையை போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. சாப்பாடே எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி இருக்குமா. இதாம்மா அம்மாவோட டிப்ஸு.